எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம டர்க்கில இருக்க இஸ்தான்புலுக்கு தான் வந்திருக்கோம். இஸ்தான்புலுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இஸ்தான்புல் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். நம்ம முதல்ல பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ப்ளூ மாஸ்க்னு சொல்லப்படுற ஒரு மாஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இறங்கிட்டோம் சுல்தானா மெட்ரின்ற ஸ்டாப்பிங்கில். இங்கேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ மாஸ்க்கு போக போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள் மக்கள். ஸோ இப்படி தான் மக்கள் வராங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெளியே போகும்போது ஸ்கேன் பண்ண தேவை கிடையாது. நம்ம அப்படியே இறங்கிட்டு போயிடலாம். ஸோ வரும்போது மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி வர்றது. போகும்போது அப்படியே போயிடுறாங்க. அப்போ மக்கள் எந்த பக்கமாக யாருன்னா என்ன பண்ணுவாங்க அது எனக்கு தெரியல. ஓகே, வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஸோ ரோடு ப்ளஸ் ரயில்வே ட்ராக்கு பார்க்கவே கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே காஸ்டியூம் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இங்கே 2 பேர் இன்னும் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எடுக்க போகிறதில்ல, நம்ம வந்து ப்ளூ மாஸ்க்கு போக போகிறோம். ஸோ 2 பேர் இதை காரு வருதா இல்லையா ஃபஸ்ட்டு இந்த ட்ராமு அந்த மெட்ரோ ட்ராம் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓ ஆக்சுவலி அது அவங்க இங்கே என்னென்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியல. நான் வந்து மெட்ரோவும் ட்ராமும் போல் இருக்கனால இது மெட்ரோ ட்ராமுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த இடமே பார்க்க வந்து ஒரு பார்க் போல் இருக்குங்க. ரொம்ப பெருசாக ஒரு பார்க் போல் இருக்குது. ஸோ அந்த சைடு இருக்கிறத பார்த்தா ஹாகியா சோஃபியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ மாஸ்க் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹாகியா சோஃபியா, அதுவும் ஒரு மாஸ்க்கு தான், நம்ம அது உள்ளே போய் பார்க்கலாம். அது அந்த பக்கம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ மாஸ்க்கு போகிறோம். ஸோ இந்த ப்ளூ மாஸ்க்கை ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ளூ மாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த டவர் இருக்குங்களா, இந்த மாதிரி 6 டவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா 6 டவர், அதில் ஒரு டவர் பார்த்தீங்கன்னா அண்டர் ரெனோவேஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா நிறைய கல் தான் வச்சு அதில் என்னவோ செதுக்கியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கல். ஸோ இதில் எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வண்டியே இருக்குது. அந்த வண்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குது எல்லா டைமும். இது எல்லா டைமும் க்ளீன் பண்ணுதா இல்லை இந்த டைமில் மட்டும் இல்லை ஷிஃப்ட் இருக்கான்னு தெரியல. ஓகே, இங்கே ஒரு பெரிய கல் வச்சுருக்காங்க. அந்த கல் நம்மளுக்கு அதில் என்ன எழுதியிருக்குன்னு புரியல. ஆக்சுவலி எழுதியிருக்கிறத விட அங்கே வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எஸ், அந்த மாதிரி 2 கல் இருக்குது சைட் பை சைட். நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி வந்துட்டோம். ஓகே, இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ். ஸோ எஸ், அங்கே எதுக்கு வந்து ஒருத்தவர் என்னென்னவோ சொல்லிகிட்ருக்காரு. லேடிஸை வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்கள், இடுப்பில் இருக்கிறத கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம நேராக அப்படியே உள்ளே போவோம். நம்மள எதுவும் கேட்கவே இல்லை அவர். ஸோ ப்ளூ மாஸ்கோட என்ட்ரன்ஸ்ங்க இது ஒரு டவர். ஆக்சுவலி இந்த பக்கம் ஒரு டவரு. விசிட்டர் என்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம உள்ளே வரோம், அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் ஓதுறாங்க. வாவ், நல்ல ஒரு என்ட்ரன்ஸுங்க. ஓகே, எல்லாம் ஊதி முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். இன்னும் ஊதிட்டு தான் இருக்காங்க.
இந்த பக்கம் மாஸ்க் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு விசிட்டர்ஸ்க்கு. ஆனால் எல்லோரும் போயிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் உள்ளே போகலாம். ஸோ ஷூவை வந்து கையில் எடுத்துக்கணுமா? ஓகே, ஷூஸ் நாட் அலோடுன்னு போட்டிருக்கு. நம்ம ஷூவை கையில் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு உள்ளே போகலாம். பட் எப்பவும் ஷூ வைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்கும். ஷூ வைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குங்க, இங்கே வச்சிடலாம் ஷூவை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மேலே இருக்க டூம் பாருங்கள். ரொம்ப பெருசுங்க டூமு. அந்த டூமில் இருந்து தான் இந்த லைட்ஸ்லாம் தொங்குது ஒயர் மூலயமா. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த லைட்டு. ஸோ அந்த பக்கம் எல்லாம் ஊதிட்டுருக்காங்க, அங்கே தொழுகை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் லேடிஸும் தொழுகை பண்ணிகிட்ருக்காங்க. மேலே டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அல்லா ஊதி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்கே தொழுகை போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. இங்கே தூண்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த தூணை பாருங்களேன். அந்த தூண்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே கல்ல பண்ணது போல இருக்கு அந்த தூண்லாம். இந்த தூண் ஒரே கல்லில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்தமாதிரி அந்த சைடும் தூண் இருக்குது. ஓ, 4 தூண் இருக்குது அந்த மாதிரி. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேலே அப்படியே டவர் மாதிரி போகிறது. ஸோ இது ஒரு 4 டவர். நம்ம முன்னாடி பார்த்த 2 டவர், மொத்தம் 6 டவர். சின்ன பசங்க கூட வந்திருக்காங்க. எல்லா அமைதியாக உட்காந்து தொழுகை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொழுகை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஹாய். ஓகே, நம்மளோட ஷூ எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஷூ எடுத்து நம்ம வெளியே போயிட்டு ஷூ போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் தொழுகை பண்ணுறதை பார்க்குறது. உண்மையிலே ரொம்ப அமைதியாக இருந்தது. எது எக்ஸிட்னு தெரியல. ஓகே, நம்ம வந்த வழியிலே வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ இதை உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா, வெளியே 2 டவர்னு. இது வெளியே டவரு, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க டவர். இதேமாதிரி பின்னாடி ஒரு டவர், 4 பக்கமும் 4 டவர் இருக்குது. ஸோ இங்கே வந்து லோக்கல் மக்கள் மட்டும் இல்லாமல் டூரிஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் வந்து அமைதியாக உட்காண்ட்ருக்காங்க.
ஆக்சுவலி எனக்கு அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வந்து தொழுகை டைமில் உள்ளே விட மாட்டான்ற அப்படியுமே சொன்னாங்க. பட் ஆனால் நம்மளை விட்டாங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே, நம்மளோட லக்குன்னு நினைக்கிறேன், நம்மளை உள்ளே விட்டாங்க. ஸோ நம்ம வந்து தொழுகை அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை வெளியே போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே வெளியே பார்த்துட்டு நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்க ஹாகியா சோஃபியான்ற இன்னொரு மாஸ்க்கு போக போகிறோம். ஓகேங்களா, வாங்கங்க போகலாம். ஸோ இந்த ப்ளூ மாஸ்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ப்ளூ மாஸ்க், முக்கியமாக டர்க்கியில் இருக்க இஸ்தான்புல்லில் இருக்க ப்ளூ மாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.